கேசவனும் சித்தார்த்தும் கோபத்தில் சௌந்தரராஜிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க அப்போது திடீரென்று எழுந்த தீபக், மிஸ்டர் கேசவன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னான். அதை கேட்டு எல்லோருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. கேசவனின் முன்னால் எதையாவது சொல்லி அவர்களுக்குள் நடக்கவிருந்த அக்ரிமெண்ட்டையும் கார்த்திகாவின் கல்யாணத்தையும் கெடுத்து விடுவானோ என்ற பயம் சௌந்தரராஜுக்குள் இருந்தது. உடனே எப்படியாவது தீபக்கை அமைதியாக்க வேண்டும் என்று நினைத்தவர் அவன் பக்கம் திரும்பி, தீபக், நீ கவலைப்படாத, என் பையன் பண்ணின தப்பையெல்லாம் இனி நான் மறைக்க மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் அவனை வழிக்கு கொண்டு வரேன் என்று சொன்னார். எப்படி, ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு சாப்பாடு தண்ணி கொடுக்காம சித்திரவதை பண்ணுவேன்னு சொல்றதா? மத்தவங்களுக்கு ஒண்ணுனா அடிதடியில இறங்குவீங்க, உங்க பையனுக்கு ஒண்ணுனா உண்ணாவிரத போராட்டமா என்று கோபமாக கேட்டான் தீபக். அவன் பேசுவதை பார்க்கும்போது காயத்ரி தேவிக்கு அவனை அதே இடத்தில் கொன்று போட்டு விடும் அளவுக்கு கோபம் வந்தது. ஆனால் கேசவனின் முன்னால் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். தீபக் சொன்னதை கேட்டு கடுப்பான சௌந்தரராஜ், சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்ற? சொல்லு தீபக், நீ சொல்ற எதுக்கும் நான் கட்டுப்படுறேன். என் மகன் மேலதான் தப்புன்னு நான் ஒத்துக்கிட்டேன், வேற என்ன வேணும் என்று கேட்டார். உடனே அருகில் நின்றிருந்த கேசவன், அவன் பண்ணின தப்புக்கு என்ன தண்டனை, முதல்ல அவன் என்ன செஞ்சான், தீபக்கோட வில்லாவை எதுக்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க என்று கோபமாக கேட்டார். அவர் சொன்னதை கேட்டு பெருமூச்சு விட்ட சௌந்தரராஜ், இதையெல்லாம் அவனோட வாயிலிருந்தே வர வைக்கிறேன், போதுமா என்று சொன்னவர் தன்னுடைய பாடிகார்ட்ஸை பார்த்து செய்கை செய்தார். அடுத்த நொடியே அவர்கள் நவீன் இருந்த ரூமுக்குள் புகுந்து அங்கே இருந்த ஹாக்கி ஸ்டிக்குகளை வைத்து அடித்து வெளுத்தார்கள். நவீன் அடி தாங்க முடியாமல் அலறும் சத்தம் அந்த மொத்த இடத்தையும் அதிர வைத்தது. கார்த்திகா தன் அப்பாவை பார்த்து பயத்தில் காயத்ரி தேவியின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டாள். பாட்டி, அப்பா ஏன் இப்படி மோசமா நடந்துக்கிறாரு? தயவு செஞ்சு அண்ணாவை அடிக்க வேண்டான்னு சொல்லுங்க என்று கார்த்திகா சொல்ல, நீ வாய மூடு, எல்லாம் உன்னால வந்ததுதான். நீ பண்ணின தப்புக்கு உன் அண்ணன் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கான். உன் அப்பா சரியாதான் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு இப்ப இதை விட்டா வேற வழி இல்ல என்று காயத்ரி தேவி கொஞ்சமும் இரக்கம் இல்லாமல் சொன்னார். கேசவனின் அக்ரிமெண்டை பெறவும் அவருடைய குடும்பத்தில் சம்பந்தம் வைத்துக் கொள்ளவும் காயத்ரி தேவியும் சௌந்தரராஜும் நவீனை பலியாடாக்க முடிவெடுத்து விட்டார்கள். உள்ளே நவீன் வலி தாங்க முடியாமல் அலறி கொண்டிருந்தான். ஆனால் தீபக்குக்கோ ஷர்மிளாவுக்கோ அவனை நினைத்து கொஞ்சம் கூட வருத்தம் ஏற்படவில்லை. கணேஷ் மட்டும் நவீனின் அறியாமையை நினைத்து கவலைப்பட்டார். உள்ளே அலறிக் கொண்டிருந்த நவீன் தான் உண்மையை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் சௌந்தரராஜ் தன்னை அடித்தே கொன்று விடுவார் என்று நினைத்து, போதும், நான் எல்லா உண்மையை சொல்லிடுறேன், என்னை இதுக்கு மேல அடிக்காதீங்க என்று நடுங்கும் குரலோடு சொன்னான். அதை கேட்டதும் சௌந்தரராஜ் வெளியில் இருந்தபடி, அவனை இங்க இழுத்துட்டு வாங்க என்று கத்தி சொன்னார். உடனே பாடிகார்ட்ஸ் நவீனை இழுத்து கொண்டு வந்து எல்லோரின் முன்னிலையிலும் தள்ளினார்கள். அப்போது நவீன் தடுமாறியபடி எழுந்து அங்கே நின்றிருந்த கேசவனை பார்த்து, அங்கிள், என்ன மன்னிச்சிடுங்க, இங்க நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். தீபக்கு கிடைச்ச அந்த வில்லாவை எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சுதான் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். நான் தான் அந்த செக்யூரிட்டி சந்தானத்தை அடிச்சேன். என் அப்பாவும் பாட்டியும் எனக்கு சப்போர்ட் மட்டும்தான் பண்ணாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பண்ணினது நான் மட்டும்தான். என்ன மன்னிச்சிடுங்க என்று நடுங்கும் குரலில் சொன்னான். நவீனின் ஆணவம் உடைந்ததை கண்டு தீபக்கின் மனதில் சந்தோஷம் ஏற்பட்டது. ஆனால் அதற்காக அவன் சந்தானத்தை அடித்து துன்புறுத்தியதை நினைத்து பார்க்கும்போது அந்த சந்தோஷத்தை அவனால் சில நொடிகளுக்கு மேல் அனுபவிக்க முடியவில்லை. நவீன் சொன்னதை கேட்டு கடுப்பான கேசவன், மன்னிப்பா, உன்ன மாதிரி ஒரு மிருகத்தை மன்னிக்க நான் அவ்வளோ நல்லவன் கிடையாது. உன்னை என்னால மன்னிக்க முடியாது. நீ தீபக்கு செஞ்ச துரோகத்தையும் என்னால மன்னிக்க முடியாது. தீபக்கை ஏமாத்தினதுக்காக அவரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, இல்லன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று கோபமாக சொன்னார். அதை கேட்டதும் காயத்ரி தேவிக்கு கேசவனின் மீது பயங்கரமான கோபம் ஏற்பட்டது. ஆனால் இப்போது யாரிடமும் கோபப்படும் சூழ்நிலையில் அவர் இல்லாததால் எப்படியாவது நவீனை தீபக்கின் கால்களில் விழ வைக்காமல் தடுக்க வேண்டும் என்றுதான் அவருடைய எண்ணம் இருந்தது. கேசவன் சொன்னதை கேட்டு நவீன் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அவன் இருந்த நிலைமைக்கு தீபக்கிடம் மன்னிப்பு கேட்க தயாராக இருந்தான். நவீன் மட்டும் எதுக்கும் உதவாத அந்த தீபக் காலில் விழுந்தா அதை விட பெரிய அவமானம் எனக்கு வேற எதுவும் இருக்காது என்று சொன்ன காயத்ரி அருகில் நின்றிருந்த ஒரு பாடிகார்டிடம் காதில் ஏதோ கிசுகிசுத்தார். உடனே அந்த பாடிகார்ட் கையில் ஒரு கட்டையை எடுத்துக்கொண்டு தீபக்கிடம் மன்னிப்பு கேட்க சென்ற நவீனை பார்த்து, சார் சொல்லிக்கிட்டே இருக்காரு, இன்னமும் மன்னிப்பு கேட்காம உனக்கு என்னடா திமிரு என்று சொல்லி கட்டையால் அவனுடைய முதுகில் ஓங்கி அடித்தான். அந்த அடியில் நிலை தவறி கீழே விழுந்த நவீனால் திரும்ப எழுந்திருக்கவே முடியவில்லை. அதை பார்த்த கேசவன், டேய் ஃபூல், அவன் தான் மன்னிப்பு கேட்க வந்தான்ல, அவனை எதுக்கட அடிச்ச என்று கோபமாக கத்த, உடனே அந்த பாடிகார்ட் சாரி சார் என்று சொன்னபடி பின்னால் சென்று நின்று கொண்டான். என்ன நடக்கிறது என்று புரியாத சௌந்தர் காயத்ரி தேவியை திரும்பி பார்க்க அவர் கண்களால் சைகை மட்டும் செய்தார். நவீன் அடிபட்டு செத்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டி கிட்ட வாங்கி திங்கிற ஒருத்தனோட கால்ல அவனை விழவிட மாட்டேன் என்று காயத்ரி தேவி வைராகியத்துடன் தனக்குள் சொல்லிக் கொண்டார்.
தீபக்கிற்கு காயத்ரி தேவியின் எண்ணம் என்னவென்று நன்றாகவே புரிந்தது. அவர்தான் வேண்டுமென்றே நவீனை அடித்து விழ வைத்தார் என்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக நவீன் மெதுவாக எழுந்தான். அதை பார்த்து காயத்ரி தேவியும் சௌந்தரராஜும் கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த முறையும் பாடிகார்டை வைத்து அடித்தால் மாட்டிக்கொள்வோம் என்று நினைத்து காயத்ரி தேவி எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்து கொண்டார். அப்போது நவீன் தடுமாறியபடி எழுந்து தீபக்கை நோக்கி மன்னிப்பு கேட்க வந்தான். ஆனால் தீபக் அவனை தடுத்து, நீ என் காலில் விழ வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்காக நான் உனக்கு கருணை காட்டுறேன்னு நினைக்காத. உன்ன மாதிரி ஒரு கோழை கிட்ட சண்டை போடுறதுலயோ காலில் விழ வைக்கிறதுலயோ எனக்கு உடன்பாடு கிடையாது. இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இதுக்கு மேல என் விஷயத்திலயோ என் ஃபேமிலி விஷயத்திலயோ தலையிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் என்று கோபமாக சொன்னான். உடனே அவர்களின் அருகில் வந்த சௌந்தரராஜ் மீண்டும் ஒரு முறை நவீனின் கன்னத்தில் அறைந்து, உன்னை பெத்ததுக்கு உண்மையிலேயே நான் வெக்கப்படுறேன் என்று சொன்னவர் தீபக் மற்றும் கேசவனை பார்த்து, என் பையனை இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க. இதுக்கு மேல கண்டிப்பா அவனால உங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் வராது. அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பெத்த பையனோட பாசம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. அதான் நாங்களும் எதை பத்தியும் யோசிக்காம அவனுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு என்று சொன்னார். அதை கேட்டு கேசவன், ஆனா என்று ஏதோ சொல்ல வருவதற்கு முன்பு காயத்ரி தேவி குறுக்கிட்டு, சம்மந்தி, அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுல. தீபக்கும் நவீன மன்னிச்சுட்டான். என் மகன் சௌந்தரராஜும் நவீன் பண்ணன தப்புக்கு தண்டனை கொடுத்துட்டான். அவ்வளவுதான், இந்த பிரச்சனையை இதோட மறந்துடலாம். நீங்க வாங்க, நாம அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறேன் என்று சொன்னார். இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த காயத்ரி தேவி இப்போது கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் பணத்துக்காக மீண்டும் கேசவனிடம் பேசியதை பார்த்து தீபக் அருவருப்பாக உணர்ந்தான். உடனே கோபமாக முன்னால் வந்து, பாட்டி, விஷயம் என்னமோ முடியல. நவீன் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டாலும் அவன் சந்தானத்தை என்ன செஞ்சான்னு சொல்லவே இல்லையே. நான் பக்கத்து வில்லாவுக்கு கால் பண்ணி விசாரிக்கும் போது அங்க அவர் இல்லன்னு தான் சொன்னாங்க. அப்படின்னா நவீன் அவரை என்ன பண்ணனா என்று கேட்டான். அந்த வார்த்தையை கேட்டதும் கேசவன் மற்றும் சித்தார்த்தும் நவீனின் பக்கம் திரும்பினார்கள். சொல்லுடா, சந்தான அங்கிள என்ன பண்ணுன என்று சித்தார்த் கோபமாக கேட்க, நான் அவர் அடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு எதுவும் எனக்கு தெரியாது என்று தழுதழுத்த குரலில் சொன்னான் நவீன். அதை கேட்டதும் தீபக் கோபமாக போனை எடுத்துக்கொண்டு தனியாக வந்து சிதம்பரத்திற்கு கால் செய்து சந்தானத்தை தேடச் சொல்லி ஆர்டர் போட்டான். இன்னொரு புறம் சித்தார்த்தும் தன்னுடைய ஆட்களை அனுப்பி அவனை தேடச் சொன்னான். அதன் பிறகு கேசவனும் சித்தார்த்தும் அந்த இடத்தை விட்டு வெளியேற, சம்மந்தி, என்ன திரும்பி போறீங்க? அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதா சொல்லியிருந்தீங்க. வாங்க, நான் இப்பவே பண்ணித்தரேன் என்று சொன்னார். உடனே கேசவன் கோபத்தில், எதுக்கு பணத்தாசை பிடிச்ச பேய் மாதிரி காசு காசுன்னு அலையிறீங்க? உங்களோட பேராசைக்கு இப்பவே நான் ஒரு செக் வைக்கிறேன். உங்களை பிசினஸ் பார்ட்னரா சேர்க்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதே சமயத்துல உங்கள மாதிரி பேராசை பிடிச்சு பணத்துக்காக சொந்த பேரனையே அடிக்கிற குடும்பத்துல பொண்ணு கொடுக்க நான் விரும்பல. சித்தார்த் கார்த்திகாவோட கல்யாணம் இத்தோட முடிஞ்சது. இதுக்கு மேல அதை பத்தி பேசாதீங்க என்று சொன்னார். அதை கேட்டதும் கார்த்திகாவுக்கு தூக்கி வாரி போட்டது. வாசலை நோக்கி சென்று கொண்டிருந்த சித்தார்த்தை பார்த்து வேகமாக ஓடினாள். ஓடி சென்று அவன் கையை பிடித்து கொண்ட கார்த்திகா, சித்தார்த், என் ஃபேமிலி பண்ணின தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன வேண்டான்னு சொல்லாதீங்க என்று சொன்னவள் அருகில் இருந்த கேசவனை பார்த்து, அங்கிள் ப்ளீஸ், சித்தார்த் இல்லாம என்னால வாழ முடியாது என்று சொல்லி அழுதாள். உடனே சித்தார்த் அவளை பார்த்து, அப்படின்னா வாழ பழகிக்கோ. ஏன்னா நீ இல்லாம என்னால சத்தியமா வாழ முடியும். மத்தவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத உன் கூட என்னால வாழ முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட என்று முகத்தில் அரைந்ததை போல சொன்னான். வேண்டாம் சித்தார்த், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க என்ன வேண்டான்னு சொன்னா நான் இப்பவே சூசைட் பண்ணிக்குவேன் என்று அழுது கொண்டே சொன்னாள் கார்த்திகா. கார்த்திகாவின் நாடகத்தை கொஞ்சம் கூட மதிக்காத சித்தார்த், ஓ தாராளமா சாவு, அது உன்னோட இஷ்டம். ஆனா இதுக்கு மேல என்கிட்ட எதையும் சொல்லாத. இனிமே நான் உன்னோட மூஞ்சில கூட முழிக்கணும்னு நினைக்க மாட்டேன் என்று கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து தன் அப்பாவுடன் காரில் ஏறி புறப்பட்டான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு கார்த்திகா அழுது கொண்டே வீட்டிற்குள் ஓடி வந்தாள். அதை பார்த்த காயத்ரி தேவி, என்ன நடந்துச்சு கார்த்திகா? அவங்க என்ன சொன்னாங்க என்று கேட்க, கார்த்திகா எந்த பதிலும் சொல்லாமல் அழுது கொண்டே ஷர்மிளாவை பார்த்து, இது எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு. உன்னாலதான் சித்தார்த் என்ன வேண்டான்னு சொல்லிட்டான். என்னோட சந்தோஷத்தை பார்த்து பொறாமப்பட்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று கோபமாக கத்தினாள். உடனே ஷர்மிளாவும் கோபத்தோடு அவளை பார்த்து, இது எல்லாத்துக்கும் நீ தகுதியானவதான். உன்னோட சந்தோஷத்துக்காக என்னவெல்லாம் பண்ணிட்டு இருந்த. உன் பாட்டி கூட சேர்ந்து ரொம்ப கேவலமா நடந்துகிட்டதுக்கு உனக்கு இதை தாண்டி பெருசா நடந்திருக்கணும் என்று சொன்னாள். அதை கேட்டு கார்த்திகா கோபத்தில் அவளை அடிக்க வர தீபக் குறுக்கே வந்து நின்றான். திடீரென தீபக்கை பார்த்ததும் இதற்கு முன்னால் அவனிடம் வாங்கிய அறைதான் கார்த்திகாவுக்கு ஞாபகம் வந்தது. உடனே டக்கென பின்னால் விலகி சென்று விட்டாள். அந்த சமயத்தில் கணேஷ் அம்மா என்று கத்த எல்லோரும் பின்னால் திரும்பி பார்த்தார்கள். அங்கே காயத்ரி தேவி மயங்கி விழுந்து கிடந்தார். உடனே கணேஷ் அவரை தூக்குவதற்காக அருகில் ஓட ஷர்மிளா அவருடைய கையை பிடித்து, அப்பா போதும்,
அவங்களோட டிராமாவெல்லாம் இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. இன்னமும் கொஞ்ச நேரம் நாம இங்க இருந்தா உங்க அம்மா மயங்கி விழுந்ததுக்கும் நாம தான் காரணம்னு சொல்லுவாங்க. வாங்க போலாம் என்று வலுக்கட்டாயமாக இழுத்தாள். ஆனால் கணேஷுக்கு தன் அம்மாவை விட்டு விலக மனமில்லாமல் அப்படியே நின்றிருந்தார். அப்போது தீபக் அவரிடம் வந்து, அங்கிள், நீங்க கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு சின்ன மயக்கம் தான், கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாங்க. நீங்க முதல்ல வாங்க, உங்களுக்கும் நிறைய அடிபட்டிருக்கு என்று சொன்னவன் அவரை அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். 3 பேரும் அங்கிருந்து வீட்டிற்கு வந்ததும் தீபக் கணேஷின் உடலை பார்த்து, அங்கிள், கொஞ்சம் ஃப்ரீயா உட்காருங்க, உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன் என்று சொல்ல, தீபக், உனக்கே உடம்புல நிறைய அடிபட்டிருக்கு, நீ எப்படி அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவ? நான் டாக்டருக்கு கால் பண்றேன் இரு என்று ஷர்மிளா சொன்னாள். இல்ல வேண்டாம் ஷர்மி, நீ முதல்ல அப்பா பக்கத்துல உட்காரு. அவர் பக்கத்துல நீ இருக்கணும், அப்பதான் அவர் கொஞ்சம் தைரியமா இருப்பாரு. அவரை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அறைக்குள் சென்றான். அப்போது கணேஷ் ஷர்மிளாவை பார்த்து, அம்மாடி, தீபக் உண்மையிலேயே என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு இப்பதான் நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டதும் ஷர்மிளாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமான உணர்வை கொடுத்தது. இன்னொரு புறம் காயத்ரி தேவியின் வீட்டிற்கு வந்த ஒரு டாக்டர் அவருக்கு ஒரு ஊசி போட அடுத்த சில நிமிடங்களில் அவர் சாதாரண நிலைக்கு வந்து விட்டார். கண் விழித்ததும், என்னாச்சு சௌந்தர்? நமக்கு வில்லாவும் கிடைக்கல, கார்த்திகாவோட கல்யாணமும் நின்னு போச்சு, நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது என்று கண்கலங்க சொன்னார். உடனே சௌந்தர்ராஜ் கோபத்துடன், இதுக்கெல்லாம் காரணம் அந்த தீபக் தான். அவனாலதான் நவீன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே அவன் வீடு புகுந்து எல்லாரையும் சுட்டுக் கொல்றேன் என்று சொன்னவர் அங்கே டேபிளில் இருந்த ஒரு ரிவால்வரை எடுத்தார். அப்போது காயத்ரி தேவி அவரை தடுத்து, சௌந்தர், இந்த சமயத்துல நாம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அது நமக்கு தான் திருப்பி வரும். முதல்ல அந்த சந்தானத்தோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம சைட்ல இருந்து ஒரு நல்ல டாக்டரை அனுப்பி வச்சு கூடவே இருந்து பாத்துக்க ஒரு நர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணு. கோபத்துல இருக்கிற கேசவனை சமாளிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. எப்படியாவது கார்த்திகாவை சித்தார்த்துக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்று சொன்னார். அதை கேட்டு சௌந்தர்ராஜும் கொஞ்சம் யோசித்துவிட்டு அமைதியாக ரிவால்வரை கீழே வைத்தார். இன்னொரு புறம் தீபக் அவசரமாக தன்னுடைய வீட்டிற்குள் வந்து வேணுகோபாலின் நம்பருக்கு டயல் செய்தான். ஹலோ தீபக், எப்படி இருக்கீங்க? என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா என்று கேட்க, எஸ் மிஸ்டர் வேணுகோபால், இந்த சமயத்துல நான் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கேன் என்று சொன்னான். தீபக் வேணுகோபாலுக்கு எதற்காக கால் செய்தான்? காயத்ரி தேவியின் அடுத்த திட்டம் என்ன? சித்தார்த் கார்த்திகாவை ஏற்றுக்கொள்வானா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.